ஸ்வப்னா இல்ல டார்லிங், உன் லவ்வர் கமலேஷ். என்ன டார்லிங், நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் நீ ஹோட்டல்ல இருந்து ஸ்வப்னா நம்பரை வாங்கி ஃபோன் பண்ற பத்தியா? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நீ எந்த பக்கம் போனாலும் உனக்கு க்ளூ கிடைக்காதுன்னு. கமலேஷ், அப்படி நீ அடங்க மாட்டல்ல? இந்த வீடியோல இருக்கிறது உங்க அப்பா இல்ல, நீ ப்ரூவ் பண்ணுவ, அப்படித்தானே? கமலேஷ், சரி சரி, ஒன்று பண்ணுவோம். நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதுனால இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிடுவோம். எதுக்கு கமலேஷ்? அந்த வீடியோல இருக்கிறது உங்க அப்பாவா இல்லையான்னு போலீஸ் கண்டுபிடிச்சு சொல்லட்டும். எதுக்கு இப்படி நீ கஷ்டப்பட்டு இருக்க? கமலேஷ் வேண்டாம், நான் சொல்றத கேளு. டார்லிங், என்ன சொல்ற? ரிலீஸ் பண்ணிடலாமா? சரி டார்லிங், ஒரு பழைய டயலாக் ஒன்று சொல்றேன், கேக்குறியா? நீ விரும்புறவனை விட உன்னை விரும்புறவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். இது பழைய டயலாக் தான், ஆனா கோல்டன் வேர்ட்ஸ். அந்த சீனுவை கல்யாணம் பண்ணி நீ கஷ்டப்பட்டு வாழ்றத என்னால பார்க்க முடியாது ரஞ்சனி. நீ என் கூட ராணி மாதிரி வாழணும். டார்லிங், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ற தெரியுமா? ஆனா நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. மயில இறகு போடுன்னா போடாது. சில சமயம் பிடுங்கிதான் எடுக்க வேண்டியது இருக்கு. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர வேற ஆப்ஷனே கிடையாது டார்லிங். கமலேஷ், சரி சரி, அதெல்லாம் விடு. எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்லு. கமலேஷ், இங்க பாரு, நீ இப்படிலாம் மிரட்டுறதுனால நான் பயந்து போய் உன்னை கல்யாணம் பண்ணி மட்டும் நீ நினைக்காத. நீ அனுப்புன வீடியோல இருக்கிறது என் அப்பாவே கிடையாது. அதை நான் உன்கிட்ட நிரூபிக்காம விட மாட்டேன். அட, நீ என்ன நிரூபிப்ப? அது இதுன்னு சும்மா காமெடி பண்ணிட்டு இருக்காத. நான் தான் உன்னோட ஒவ்வொரு மூவியும் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேனே, அப்போ நம்ப மாட்டேங்கிற. சரி, நீ பொறுமையா நிரூபிச்சுக்கோ. என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், சரியா? நான் அந்த வீடியோவை நாளைக்கே ரிலீஸ் பண்ணிடுறேன். ஓகே? நாளைக்கு பரபரப்பு செய்தியே உங்க அப்பாவோட வீடியோ தான். பாய் டார்லிங். ஓகே? கமலேஷ், கமலேஷ், டார்லிங், புரிஞ்சுக்காம நீ பண்றதையே பண்ணிட்டு இருக்கிய. உனக்கு கொஞ்சம் கூட பயம் வரலையா? இல்ல, உனக்கு பயம் வரல. உனக்கு பயம்னா என்னன்னு நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு காலையில உனக்கு இருக்கு. காஃபி குடுமா. குடுறா. எந்திரிக்கல. மோ, என்னமா பண்ற உள்ள? எங்க போனாங்க? வாசல்லாம் கூட்டாம கிடக்கு. ஒருவேளை கடைக்கு போயிருப்பாங்களோ? மா, ஏண்டா? மா, டேய், அங்க இருக்காங்களான்னு பாருடா. எங்கடா? மா, மெய்யமா காணாமா? மோ, மா,
மோ மா 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 எந்திரிமா என்னம்மா இன்னும் தூங்கிட்டு இருக்க நாங்க லேட்டா எந்திரிச்சா மட்டும் கண்ணா பின்னான்னு கத்துறல்ல இப்ப நீயே இவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருக்கிற சரி ஒரு காஃபி போட்டு கொடுமா மா நான் இவ்வளவு நேரம் சொல்லினே இருக்கிறேன் நீ தூங்கினே இருக்கிற அம்மா என்ன உடம்பு நெருப்பா கொதிக்குது மா அம்மோ டேய் அமுதா பார்த்தா டேய் அமுதா பார்த்தா சீக்கிரம் வாங்கடா இங்க இல்லையாடா அம்மா உடம்பு நெருப்பா கொதிக்குதுடா வந்து பாருடா என்ன சொல்ற மேமா மெய்யமா மா என்ன மெய்யமா என்னாச்சு காய்ச்சலா மேமா மேமா ஆமாண்டா. ஏந்திரி வா ஹாஸ்பிடல் போலாம் வா ஏய், ஏந்திரி வேணாம், வேணாம், விடுங்கடா. மேமா எந்திரி வா போலாம் ஆஸ்பத்திரி போலாம் அதுவே சரியாயிடும். அம்மா சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதம்மா உடம்பு இப்படி நெருப்பா கோச்சிட்டு இருக்கு அதுவே சரியாயிடும்ன்ற சரி நைட்ல நல்லா தானே இருந்த எப்போதுல இருந்து காய்ச்சல் விடிய காத்தால இருந்து தாண்டா உடம்புலாம் ஒரே கணக்கணா நின்று மேமா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றா ஆஸ்பத்திரில எல்லாம் எனக்கு சரியாவாதுடா. வீட்டு வைத்தியம் தான் எனக்கெல்லாம். கசாயம் வச்சு குடிச்சிட்டு ரசம் சோறு தூணுன்னா எல்லாம் சரியா போயிடும்டா. போங்கடா என்ன தூங்க விடுங்கடா. என்னடா தெரியலடா டேய் போங்கடா கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுங்கடா. அப்பாலிக்கா எழுந்து நான் கசாயம் வச்சு குடிச்சிட்டு உங்களுக்கு எதனா சோறாக்கி வைக்கிறேன் போங்கடா. மா அதெல்லாம் வேணாம் சும்மா இரு இந்த நிலைமையில எப்படி சமைப்ப ச்சே இப்போன்னு பார்த்து வாப்பாவும் சாரதாமாவும் வேற வீட்டுல இல்ல மோ நாங்களே உனக்கு கசாயம் வச்சு ரச சோறு சமைச்சு கொண்டு வரோம் என்னது நீங்க சமைக்க போறீங்களா? ஆமா டேய் அதெல்லாம் வேணாம்டா நான் பாத்துக்கிறேன். உங்களாலலாம் முடியாதுடா. ஏன் முடியாது? நீ எப்படி சமைக்கணும் மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் பார் நாங்க எவ்வளவு பெரிய செஃப்னு. ஏய் வேணாம்டா நான் பாத்துக்கிறேன் போங்க. எங்களுக்கு இன்னைக்கு இதுதான் வேலை. நீ செய்முறையை மட்டும் சொல்லு, அதுக்கப்புறம் பார்.